நிறைய சுகர் பேஷண்ட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க புரோட்டீன் லீக்கேஜில் கஷ்டப்படுறது கேள்விப்பட்டீங்களா? புரோட்டீன் லீக்கேஜ் நம்ம யூரின் போகும்போது யூரின்ல நிறையா போகுதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன். குறிப்பா சுகர் பேஷண்ட், ப்ரெஷர் பேஷண்ட், அதுல மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் பண்ணுறது. அது என்ன ஆகுதுன்னா கிட்னியில் பாதிப்பு வர்றதுனால வரக்கூடியது. இந்த புரோட்டீன் லீக்கேஜை நம்ம ஆரம்பத்தில் கவனிக்கல அப்படின்னா கிட்னி பாதிச்சுன்னா கிரியாட்டின் அளவு ரொம்ப ஜாஸ்தி ஆகும். கிரியாட்டின் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னு என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? தேவையில்லாமல் டயாலிசிஸ் பண்ண வேண்டியது கூட வரலாம். இது எதனால வருதுன்னா நம்ம கிட்னியில் உள்ள இந்த குளோமெருலார் பேஸ்மென்ட் மெம்பரேன் இல்லைன்னா போடோசைட்டுன்னு சொல்லுவாங்க, இது வந்து டேமேஜ் ஆயிடும். இதனால தான் என்ன வருது? புரோட்டீன் லீக்கேஜ் வருது. இந்த புரோட்டீன் லீக்கேஜுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால மட்டும்தான். நீங்க மருத்துவத்தில் எந்த புத்தகத்தாலும் படிச்சு பாருங்க, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து தடுக்கணும், இல்லை புரோட்டீன் லீக்கேஜை நம்ம வந்து தடுக்கணும் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னது? பேலன்ஸ் டயட் மட்டும்தான். அடுத்தது உடல் உழைப்பு, அடுத்தது நல்ல தூக்கம். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால தான் என்ன வருது? கிட்னி பாதிப்பு உண்டாகி புரோட்டீன் லீக்கேஜ் வருது. கரெக்டா இல்லையா? உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் குட் அப்படின்னு டைப் பண்ணுங்க, இல்லைன்னா கால் பண்ணி பேசுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணீங்க அப்படின்னா இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா?